Hi samosa lovers, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு வெல்கம் டு ஃப்ளேவர் வே where taste means activity வித் நான் அமல் ரஞ்சித். பிரான் யூஸ் பண்ணி பிரான் த்ரெட் சமோசா எப்படி பண்றது நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம சமோசாக்கான மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் 100 கிராம் ஆஃப் கோதுமை மாவு, நெக்ஸ்ட் 50 கிராம் ஆஃப் அரிசி மாவு, நெக்ஸ்ட் 50 கிராம் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு சால்ட், நெக்ஸ்ட் நம்ம தேவையான அளவு வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சாஃப்டா வர ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டஃபிங்காக நம்ம எறாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எறால ஸ்மால் பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஆனியன் கட் பண்ணிக்கலாம். 1/2 kg எறாலுக்கு 1.5 பெரிய ஆனியன் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இதை பொரிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரான் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிப்போம். 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலரா ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கலாம். நெக்ஸ்ட் பிரான் ஆட் பண்ணிப்போம். இதுக்கான மசாலா பார்த்துடலாம். 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. எல்லா மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலா கன்சிஸ்டன்சி வரதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நிறைய மசாலா ஆட் பண்ணோம், அதனால கொஞ்சம் காரமா இருக்கும். அதை மேனேஜ் பண்றதுக்காக 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலுக்கு பெப்பர் தூவி விடும். அதை வந்தவொடனே கேஸ் ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம். அதோட நம்ம பண்ண ஸ்டஃபிங்ஸ் எடுத்து மாவு நல்லா திரட்டி நல்லா நான் இப்ப கட் பண்ணியிருக்கேன் இந்த ஷேப் மாதிரி சைஸ்ல நல்லா கட் பண்ணி அதை எடுத்து ஸ்டஃபிங்ஸ் உள்ள வச்சு இந்த த்ரெட் ஃபர்ஸ்ட் ஒன் எண்ட் எடுத்து இந்த சைடு, இன்னொன்று எடுத்து இந்த சைடு வச்சு கரெக்டாக இந்த ஸ்டஃபிங்ஸ் உள்ள வச்சுட்டு இந்த த்ரெட் மாதிரி இந்த ஷேப் வந்து 3 ஆங்கிளில் நம்ம சமோசா ரெடி பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இதமான தீயில இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் சமோசா. இப்போ சூப்பரா கிரிப்சியான பிரான் த்ரெட் சமோசா ரெடி.